டிஎன்பிஎஸ்சி 27வது தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் தமிழக ஆளுநர் ரவி அவர்களால் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நியமனம் செய்யப்பட்டார். அவரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு நமது டீம் சார்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் அரசு பணி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி சேர்மன் எஸ்கே பிரபாகர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து சில முக்கியமான உறுதிமொழிகளை கொடுத்தார். அதில் பல தகவல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தனியாக பார்ப்போம். மிக முக்கியமாக நாம கவனிக்க வேண்டிய சில செய்திகள் இருக்கு. டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்ம கம்யூனிகேஷன்ஸ்ல உடனுக்குடன் கொடுப்போம். அது மாதிரி நீங்க ஏதாவது எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தால் நாங்க உடனே கிளாரிஃபை பண்ணிடுறோம். அதை ஏதேனும் கோரிக்கைகள் இருந்தால் என் கவனத்திற்கு கொண்டு வந்தால் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொல்றாரு. டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அவர்களே, 1 இல்ல 2 இல்ல பல கோரிக்கைகள் போட்டி தேர்வாளர்கள் சார்பா நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. டிஎன்பிஎஸ்சி தேர்வு அன்னைக்கு நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல தேர்வு நடைமுறைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்ம கம்யூனிகேஷன்ஸ்ல உடனுக்குடன் கொடுப்போம். அது மாதிரி நீங்க ஏதாவது எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தால் நாங்க உடனே கிளாரிஃபை பண்ணிடுறோம். அதை டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்ம கம்யூனிகேஷன்ஸ்ல உடனுக்குடன் கொடுப்போம். அது மாதிரி நீங்க ஏதாவது எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தால் நாங்க உடனே கிளாரிஃபை பண்ணிடுறோம். அதை நாம கேட்கறது என்னன்னா, மிக முக்கியமா வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய அதற்கு டிஎன்பிஎஸ்சி சேர்மனா நீங்க என்ன செய்யணும்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு எந்த தேர்வுகள் முடிவுகள் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாலும் முடிவுகள் வெளியான உடனே தேர்வு எழுதியிருக்கும் அனைவருடைய விடைத்தாளையும் அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க உறுதி செய்ய வேண்டும். அதுக்கு பேர் தான் வெளிப்படைத்தன்மை. தேர்வு முடிவுகள் வெளியான உடனே விடைத்தாளை வெளியிட வேணும் அப்படிங்கிற நீதிமன்ற உத்தரவு கூட இருக்கு. முக்கியமா தேர்ச்சி பெற்றவர்களை விட தேர்ச்சி அடையாதவர்களின் விடைத்தாளும் அவர்களுக்கு கிடைக்கும்படி நீங்க செய்யணும். உடனே அதற்கான பல வழிமுறைகள் இப்பவே டிஎன்பிஎஸ்சில இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அங்கதான் இருக்கு ப்ராப்ளம். இப்ப இருக்கிற வழிமுறைகள், ஒருத்தர் தன்னுடைய விடைத்தாளை கேட்டு அப்ளை செஞ்சா தேர்வு முடிவுகள் வெளியாகி பல வருடங்கள் கழிச்சு தான் அவங்க விடைத்தாளை அவங்க கைக்கு கிடைக்கும். தன்னுடைய தேர்வு முடிவுகளில் ஏதேனும் தவறு இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கோ மீண்டும் டிஎன்பிஎஸ்சி இடம் அதை சுட்டிக்காட்டி முறையிடுவதற்கு 1 வருடங்களுக்கு மேல் கால அவகாசம் ஆகுவதால் அவங்க மன உளைச்சல்ல அந்த நடவடிக்கையை கைவிடுறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்க வேணாம். இதோ அதற்கான ஆதாரம். உங்க டிஎன்பிஎஸ்சி ஊழியர் கிட்ட ஒரு போட்டித் தேர்வு மாணவர் முறையா பேசிய ஆடியோ, அவரோட விடைத்தாள் எப்ப கிடைக்கும்னு உங்க ஊழியர் சொல்ற பதில கேளுங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தோம். அதுல வந்து தமிழ்லே வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லியும் நெக்ஸ்ட் பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணல அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. தமிழ் பேப்பர்ல 80 கொஸ்டின்ஸ்க்கு மேல நாங்க ரைட்டா போட்டிருந்தோம் சார். எக்ஸாம்ல எழுதியிருந்தோம். பட் ரிசல்ட் வந்து வெறும் 36 மார்க் தான் வந்திருக்கு. தமிழ்ல ஃபெயில் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு சார். அதான் சார், எவாலுவேஷன் வந்து மேபி தப்பா இருக்குமா என்னமோ எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சார். இல்ல சார், ஸ்கேனிங் பண்ணி எல்லாம் கரெக்டா தான் பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் நாங்களும் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம் சார். எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து மோர் தென் 80 வந்து நாங்க அடிச்சு வந்து சொல்லுவோம் சார். உங்களுக்கு இது ரிலேட்டடா உங்களுக்கு ஓஎம்ஆர் எதுவும் தேவைப்படுனா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகும். எப்ப சார் அந்த ஓஎம்ஆர் ஷீட் ரிசல்ட் எல்லாமே பப்ளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் வரப்பதான் பார்க்க முடியுமாங்க சார்? ரிசல்ட் தான் முடிஞ்சு போஸ்டிங் போட்ட அப்புறம். போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் நாங்க தெரிஞ்சு அதை எப்படி சார் மறுபடியும் என்ன ஒரு 2 மாசம் ஆயிடும். எப்படினாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் தருது. கேட்டிங்களா? ரிசல்ட் வெளியாகி எல்லோருக்கும் போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் அவருடைய விடைத்தாள் கிடைக்குமாம். நீங்க ரிசல்ட் வெளியிட்டு போஸ்டிங் போட பல வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் மீண்டும் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நம்பிக்கையும் அவங்களுக்கு போயிடுது. மனதளவுல பெரிய பாதிப்பும் அடைகிறாங்க. இதை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும்னா, குரூப் 1, குரூப் 2 போன்ற முதன்மை தேர்வு எழுதுபவர்களுடைய அனைவருடைய விடைத்தாளும் தேர்வு முடிவு வெளியான 7 நாட்களுக்குள் அனைவருக்கும் கிடைக்கும்படி நீங்க இதுக்கு ஒரு வழி செய்யணும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே பதிவு எண்ணை போட்டு அவங்களுடைய முடிவு தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அவங்களுடைய பதிவு எண் அப்படியே பதிவு செஞ்சு அவங்களுடைய விடைத்தாளை டவுன்லோட் செய்து கொள்ளும்படியும் ஒரு வசதியை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு ஏதேனும் நீங்கள் சிறிய அளவுல கட்டணம் வைத்தால் கூட முழு மனதோடு அதை செலுத்தி விடைத்தாள் பெறுவதற்கு லட்சக்கணக்கான போட்டித் தேர்வாளர்கள் தயாரா இருக்கிறார். இந்த நடைமுறையை நீங்க கொண்டு வந்தால் மட்டும்தான் தன்னுடைய விடைத்தாள்களில் எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுத்தாங்க, தன்னுடைய விடைத்தாள் எந்த அளவுக்கு திருத்தி இருக்காங்க அப்படிங்கிறது சுய மதிப்பீடு, செல்ஃப் வேல்யூவேஷன் செய்ய முடியும். தன்னுடைய தேர்வுல தனக்கு கிடைத்த வெற்றி தோல்வியின் மீது ஒரு போட்டித் தேர்வாளருக்கு முழு நம்பிக்கை வரும். அடுத்து, போட்டி தேர்வாளர்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இப்ப சொல்ல போற கோரிக்கை ரொம்ப முக்கியமானது. குரூப் 1, குரூப் 2 போன்ற மெயின் எக்ஸாம் எழுதக்கூடிய போட்டி தேர்வாளர்களால் தமிழ் வழியில் முதன்மை தேர்வு எழுதுபவர்களுக்கு வழங்கக்கூடிய மதிப்பெண் ஆங்கில வழியில் தேர்வு எழுதுபவர்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு டிஎன்பிஎஸ்சி மீது வைக்கப்படுகிறது. உடனடியா இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இதுக்கு ஆதாரம் என்னவா இருக்க முடியும் தெரியுமா? குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதின அனைவருடைய மெயின்ஸ் ஆன்சர் ஷீட் கிடைக்க வேண்டும். மேல சொன்ன கோரிக்கை மாதிரி நீங்க வெளியிட்டால் மட்டும்தான் அதற்கான ஆதாரம் வெளியே அனைவருக்கும் பார்வைக்கு கிடைக்கும். அப்படி தமிழ் வழியில் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் மாணவர்களுக்கு மதிப்பெண் குறைவாக போடுவது உறுதியானால் உடனடியா இதன் மீது நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு தீர்வை நீங்க உடனடியா செய்யணும். இதற்கு பல காரணங்களை சொல்றாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் விடைத்தாளை திருத்துபவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது, பூரா ஆங்கில வழி ப்ரொஃபசர்ஸ், அதற்கான கல்வியாளர்களும் சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை
நீங்க கவனிக்கணும் சேர்மன். டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெறக்கூடிய கேள்வியில் ஏதேனும் தவறு குளறுபடியோ இருந்தால் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுதுன்னா, ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய கேள்வியே இறுதியானது அப்படின்னு சொல்றீங்க. தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தமிழ் மொழி தெரியாதவர்கள் அரசு பணிக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி தமிழ் மொழி தகுதி தேர்வு நீங்க வச்சீங்க. இந்த குறையை தீர்க்க நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு உங்க முடிவுக்கு விட்டுறோம். இப்ப சொல்ற இந்த கோரிக்கை மிக முக்கியமானது. சமீப காலமா தேர்வு முடிவுகள் வெளியாகும் பொழுது அதிகப்படியாக தேர்ச்சி பட்டியலில் பெண்கள் மட்டும் தான் இடம்பெறாங்க. ஆண்களோட தேர்ச்சி சதவீதம் அரசு பணிகளில் குறைஞ்சிட்டு வருதுன்னு ஒரு தகவல் இருக்கு. அதற்கான காரணம் பெண்களுக்கு அரசு பணியில் வழங்கக்கூடிய சிறப்பு இட ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதில் ஹாரிசான்டல் வெர்டிகல் 2 நடைமுறைகளில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள். இதை நீங்க கரெக்டா கடந்த கால தேர்ச்சி பட்டியலில் ஆய்வு செய்து பெண்களுக்கான சிறப்பு இட ஒதுக்கீடு இந்த நடைமுறையில் ஏதேனும் குளறுபடி இருக்கான்னு ஆய்வு செஞ்சு அதற்கான ஒரு தீர்வை கொண்டு வந்து ஆண்களோ பெண்களோ யாரையும் பாதிக்காத வகையில் அவர்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு அரசு பணி பெறுவதற்கான வழியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த கோரிக்கையை நான் இங்கே சுட்டிக்காட்டினதுக்கு எந்த லேடிஸும் எம்எல்ஏ கோபப்படும். இதுவும் போட்டித் தேர்வாளரோட ஒரு கோரிக்கை தான். உங்க வீட்டுல ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்து படிச்சு கடைசியில ஏதாவது இது போன்ற குளறுபடியால் அவங்க தேர்ச்சி பாதிக்கப்பட்டால் என்ன செய்வீங்க சொல்லுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான கோரிக்கை, தேர்வு எழுதும் பொழுது தேர்வறையில் தேர்வு எழுதும் போட்டித் தேர்வாளர்கள் கை கடிகாரம் கொண்டு போவதற்கு அனுமதி இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல், போட்டித் தேர்வாளர்களுடைய இடத்துல இருந்து அதிகாரிகள் நீங்க சிந்திக்கணும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் குரூப் 4 தேர்வை உதாரணமா எடுத்துக்கிட்டா கூட 3 மணி நேரம் தேர்வுக்கான நேரம் கொடுக்குறீங்க, அதாவது 180 நிமிடங்கள். ஆனால் கேள்விகள் 200 கேள்வி. ஒரு கேள்வியை வாசிச்சு அதற்கான பதிலை முடிவு செஞ்சு விடையை குறிப்பதற்கு 1 நிமிடம் வைத்துக் கொண்டால் கூட நீங்க கொடுத்த நேரப்படி 180 கேள்விகள் 180 நிமிடம் சரியா போயிடும். ஆனா 180 நிமிடத்தில் 200 கேள்விகள் எழுதும் பொழுது 20 நிமிடங்கள் அங்க பற்றாக்குறையா தான் இருக்கு. அப்போ தேர்வு எழுதுபவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் முக்கியமான இந்த நேரத்தை அவங்க கவனிச்சு எழுதுறது, அவங்களுக்கு வரக்கூடிய தேர்வுகள்ல கை கடிகாரம் வாட்ச் கட்டிட்டு போவதற்கு அனுமதி கொடுங்க. இல்ல ஒவ்வொரு மணித்துளியும் கவனிக்கிற மாதிரி ஏதேனும் தேர்வு அறைக்குள்ள ஒரு கடிகாரத்தை நிச்சயமாக நீங்க இருக்குமாறு பார்த்துக் கொள்வது போட்டித் தேர்வாளர்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். போட்டித் தேர்வு எழுத வருபவர்கள் சரியா 8:30 மணிக்கு தேர்வு மையங்கள்ல ரிப்போர்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஹால் டிக்கெட்ல சொல்றீங்க. 9 மணிக்கு தேர்வு அறைக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறீர்கள். தேர்வு 9:30 மணிக்கு தொடங்கி 12:30 மணிக்கு முடிகிறது. பிறகு விடைத்தாளை ஒப்படைத்து விட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 1 மணி ஆகிறது. கிட்டத்தட்ட 4 இருந்து 5 மணி நேரம் ஒருவர் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதுபவர் அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது ஆண்கள் பெண்கள் என உடல் ரீதியாக 5 மணி நேரம் ஒரே அறைக்குள் எந்த விதமான குடிநீரோ அல்ல சிறிய இடைவெளியோ இல்லாமல் இருந்து உடலில் பல அசௌகரியம் ஏற்படும். பல போட்டித் தேர்வு எழுதும் சகோதரிகள் உடல் ரீதியான பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அதற்காக தேர்வு எழுதும் போது ஒரு பிரேக்கோ இன்டர்வலோ விட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதற்கு பதிலாக நீங்க தேர்வு நேரத்தை பழைய நடைமுறைப்படி 10 மணி முதல் 1 மணி வரை கொண்டு வந்தாதான் சரியா 3 மணி நேரத்துல தேர்வு நடைமுறை முடிஞ்சிடும். இதை நீங்கள் கொஞ்சம் பரிசீலிக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான கோரிக்கை, டிஎன்பிஎஸ்சி சேர்மனா நீங்க பதவியேற்ற அன்று பேட்டியில் ஒவ்வொரு தேர்வும் வருடத்தில் குறிப்பிட்ட மாதத்தில் தவறாமல் நடைபெறுவதை நான் உறுதி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது குறிப்பிட்டபடி குறிப்பிட்ட மாதிரி சரியான மாத காலத்தில் தேர்வு நடைபெறும் அப்படின்னு ஆனுவல் பிளானர் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சின்ன திருத்தம், குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட தேதியில் தேர்வு அறிவிப்பு வெளியிட்டு குறிப்பிட்ட மாதத்தில் தேர்வு நடத்த முடியும் என்றால் மட்டும் அந்த ஆனுவல் பிளானை நீங்க வெளியிடுங்க. இல்ல என்றால் அந்த உத்தரவாதத்தை நீங்க கொடுக்காதீங்க. தேர்வு பயிற்சி மையங்களுக்கு மட்டும்தான் இது படம் பண்ண உதவியா இருக்கு. ஆனுவல் பிளானர் சுட்டிக்காட்டி எக்ஸாம் வரப்போகுதுன்னு டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் நடத்த கோச்சிங் சென்டர்களுக்கு தான் பணம் பண்ண யூஸ் ஆக இருக்கும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்றது கரெக்ட் தானே? இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சேனலுடன் இணைந்திருங்க.